இப்போ பார்த்துங்க, இப்போ பார்க்குறது ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நம்ம நிறைய தியரி ப்ராக்டிக்கல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து எந்தெந்த கட்டைகள் எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த இடம் வந்து பிரெயின் பாயிண்ட்டு, இது பிட்யூட்டரி சுரப்பி பீனியல் சுரப்பியுடைய பாயிண்ட். இந்த கட்டவரலில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூர்மையாக சில கட்டைகள் இருக்குது. இந்த கட்டைகளுடைய அமைப்பை இந்த இடத்துல வைக்கிறோம் பாருங்க. இந்த இடம் பிட்யூட்டரி பாயிண்ட். இந்த பிட்யூட்டரி பாயிண்ட்ல அப்படி கொடுத்து அப்படியே மெதுவாக ரொட்டேட் பண்ணும். அப்போதான் வந்து இது சரியான வந்து ப்ரெஷரை கிடைக்கும். இது மாதிரி ஒரு 20 கவுண்ட் இங்கே கொடுக்கறதுனால பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். மேலோட்டமாக நம்ம இப்படி கொடுக்கும் போதெல்லாம் சரியாக கிடைக்காத அழுத்தம், அந்த ஓரளவுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் முறையாக வந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு முறையான ஒரு ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம உடலில் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். அது வந்து 8 வகையான ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணுது. நம்ம உடலுக்கு தேவையான குரோத் ஹார்மோன், உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனை பிட்யூட்டரி சுரப்பி தான் சுரக்குது. அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆண் பெண் இருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோனையும் அந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் சுரக்குது. அந்த சுரப்பி நீர் அது சரியாக சுரக்கலைன்னா மலட்டுத்தன்மை ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படாது. அதே போல் தைராய்டு சுரப்பியை தூண்ட செய்து தைராக்சினை சுரக்க செய்வதற்கான ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டரி சுரக்குது. அதுபோல் அட்ரினல் கிளாண்டுன்னு இருக்கு. அந்த அட்ரினல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டரி சுரப்பி சுரக்குது. அதுபோல் உடல்ல வந்து முக்கியமான செயல்களை செய்யக்கூடிய தூண்டக்கூடிய ஹார்மோன் எல்லாம் இந்த பிட்யூட்டரி சுரக்குது. அதோடு மட்டுமல்ல அதர் கிளாண்ட் மற்ற 6 சுரப்பிகளையும் தூண்ட செய்யக்கூடிய சுரப்பி நீரையும் பிட்யூட்டரி கிளாண்ட் சுரக்குது. அடிக்கடி நிறைய விவரங்கள் பார்த்துருக்கோம். இது சும்மா இன்ட்ரோடக்ஷனாக இதில் பார்க்குறோம். அதனால வந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து இது மாதிரி பொறுமையாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். அதோட சேர்த்து இந்த சைடு கொடுக்கும்போது பீனியல் சுரப்பியும் நல்லா கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே கொடுக்குறோம்ல, இது இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? பிரெயின் பாயிண்ட். நம்ம மூளையினுடைய அமைப்பு தான் நம்ம உடல்ல வந்து நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது. நம்ம உடல்ல வந்து நர்வ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும், 1 நிமிஷமாச்சும். அப்போ ப்ராப்பராக அழுத்தம் கிடைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே அழுத்தம் கொடுத்தோம்னா தான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். இந்த மாதிரி கொடுக்கும்போது மேலோட்டமாக கிடைக்கும் அழுத்தம். இது மாதிரி உங்களுக்கு கொடுக்கும்போது அது சிறப்பாக கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு கட்டைகளையும் எந்த பொசிஷனில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி இந்த பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல் இதுக்கு வந்து 1 நிமிஷம் நல்லா அழுத்தத்தை கொடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் வரும்போது இதான் ஃபேசியல். ஃபேசியல்லையும் பார்த்து இருக்கக்கூடிய பகுதிகள் அது நல்லா போகணும்னா அந்த அழுத்தம் வந்து நல்லா கிடைக்கும். ப்ரெஷர் கிடைக்குதாமா நல்லா இது மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா இது வந்து த்ரோட். நம்ம சொல்லியிருக்கிறது தொண்டை கரகரப்பு, சோர் த்ரோட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு இப்போ பார்த்தோமா, இதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டையை தயார் பண்ணிடுவோம். இது இந்த இடத்துல வச்சோம்னா அப்படியே நிற்கும். அப்போ வந்து ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். ப்ரெஷர் கிடைக்குதாம்மா? பெயின் இருக்கா? இப்போ அந்த வலி இருக்கிறதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன், சோர் த்ரோட்டு, தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் இது ஒரு 25 கவுண்ட் மெதுவாக கொடுத்துட்டோம்னா த்ரோட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் ரிலீஃப் ஆகுது. மெயினாக வந்து நமக்கு பயன்படுத்துறது த்ரோட் தான் முக்கியம். நச்சு பொருள் கிருமியெல்லாம் த்ரோட்டில் போகும்போது அங்கே ஸ்டோரேஜ் ஆகும்போது வர்றது தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஃபீவர் அதிகமாகிடும், மூச்சுத்திணறல் ஏற்படும், நிறைய ஸ்கின் டிசீஸ் ஏற்படும். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது த்ரோட்டு தான் நிறைய பேருக்கு. அப்போ அந்த கிருமிகள்லாம் துறையில் தங்காதவாறு அதை ரிலீவ் பண்ணி மோசன் வழியாக வெளியேற்றுவதற்கு இந்த இடத்துல தங்காமல் நம்ம ரிலீவ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல கொடுக்கும்போது தொண்டை கரகரப்பு, சோர் த்ரோட்டு இதெல்லாம் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும். இதுக்கு இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து தைராய்டு, பாராதைராய்டுடைய பாயிண்ட். இதுக்கு வந்து அழுத்தம் நல்லா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கு இதை கொடுத்து இப்படி நடுப்புற வச்சுருவோமா, இப்படி ரொட்டேஷனல் ப்ரெஷர் எப்படிமா கிடைக்குது? நல்லா கிடைக்குதா? ப்ரெஷர் அதே இடத்துல கிடைக்குது பாருங்க. ஏன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். அவன் இன்றி ஒரு அசையும் அசையாதுங்கிற மாதிரி இந்த தைராய்டு சுரப்பி சரியா ஃபங்க்ஷன் ஆகலைன்னா உடலுடைய இயக்கங்களே சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், தசை மண்டலம் இவைகளை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறது இந்த தைராய்டு சுரப்பி. அதே போல உடல்ல இருக்கக்கூடிய மூளை, இருதயம், அதே மாதிரி லிவர் இதெல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராய்டு கிளாண்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். பெண்களுக்கு கருமுட்டை சிதைவு ஏற்படாம குழந்தை பாக்கியம் ஏற்படும்னா தைராய்டு சுரப்பி ஃபங்க்ஷன் ஆகணும். இது சரியா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அடிக்கடி அபாசனம் ஏற்படும், கருமுட்டை சிதைவுகள் ஏற்படும். அப்ப உடல்ல கொலஸ்ட்ரால் தங்காம பாதுகாக்கணும்னா நல்லா வந்து தைராய்டு சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். உடல்ல கால்சியம் பற்றாக்குறை இல்லாம சமநிலையில் இருக்கணும்னா தைராய்டு சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். கால்சியம் சமநிலையில் இருந்தால் தான் எலும்புகள் வளர்ச்சி ஏற்படும், நடக்க ஓட
உடல்ல வலிகள்லாம் இருக்காது. ஆக நரம்பு மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம் இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராய்டு சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்ப தைராய்டு கிளாண்ட் குறைபாடுகள், ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு 2 வகையில வருது. அப்ப எந்த தைராய்டு குறைபாடு இருந்தாலும் நம்ம இந்த சுரப்பிகளையே இதோட சேர்ந்து அதை ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து கொடுக்கும்போது ஈஸியா வந்து சமநிலை ஏற்படும். ஆக இந்த கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்றது தான் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்துடைய முக்கிய கான்செப்ட். அப்ப எந்தெந்த கட்டைகளை எப்படி பயன்படுத்தணும், அப்ப இதெல்லாம் வந்து நல்ல தேக்கு விட்டு பயன்படுத்தி ரோஸ் வுட்ல பண்ணும்போது அழுத்தம் நல்லா கிடைக்கும். இந்த அந்த பாயிண்ட்ல வச்சிடறோமா அப்படியே ரொட்டேஷன் போதா, இது மாதிரி வந்து அழுத்தத்தை வந்து கிடைக்கும் ப்ராப்பரா. இங்க கவனிக்கம்மா, அழுத்தம் கொடுக்குறப்ப பேனோ பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இதாகும், ப்ரெஷர் கொடுக்குறோமா கவனிக்கணும் எந்த அளவுக்கு அழுத்தம் வருது என்னன்னு. இதுல மெயின் வந்து கான்செப்ட், ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது செல்போனை பயன்படுத்தினா வந்து இந்த சிஸ்டமே ஒர்க் பண்ணாது. இந்த மின் கதிர்வுனால மூளைகள் பாதிக்கப்படும். 2வது, பேஷண்ட்டுக்கு வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க எண்ணம்லாம் பேச்சில் வருமே தவிர பிரெயின் ஒவ்வொரு அழுத்தம் அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும்போது இது ரீச் டு எனர்ஜி பிரெயினுக்கு போகும். பிரெயின் வந்து ஆர்டர் போட்டால் தான் பிட்யூட்டி கிளாண்டுக்கு போகும். பிட்யூட்டி கிளாண்டு தான் நம்ம உடல்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு என்ன வந்து ஹார்மோனை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு எந்த கிளாண்டை வந்து தூண்டணுமோ அந்த கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஆர்டர் போடும். இந்த செயல் ஃபுல்லா மின்னல் வேகத்தில் நடந்துகிட்டே வரும். அப்போ என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் புக்கை படிக்கிறதோ பேசுகிறதோ எதுவும் சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ வீட்டில் என்ன சாப்பாடு சமைச்சா போகணுமேன்னு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் மனசு வந்து நம்ம நோய் குணமடையணும் அந்த எண்ணத்தில் இருந்தால் தான் ப்ராசஸ் ஆகும். இப்போ ஒரு கொசு வந்து கடிச்சிட்டு இருக்கு, பட்டுன்னு அடிச்சிடுறோம். கொசு கடிக்குதா, எறும்பு கடிக்குதா, வண்டு கடிக்குதா பார்த்துட்டு அடிக்கிறோம். இந்த செயல் எப்படி நடக்குது, நம்ம உடலை வந்து கண்காணித்து இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி முறை நம்ம உடல்ல இயற்கையா செயல்படுது. அதே போலதான் சிஸ்டம் அக்குபஞ்சரா ரிஃப்ளெக்ஸாலஜா. ஏன்னா இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல வந்து சரியான முறையில ப்ராப்பரா அழுத்தம் கொடுக்க தெரியாது. 2வது, அழுத்தம் கொடுக்குறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த குறிப்பிட்ட எவ்வளவு நேரம் கொடுக்கணும், எந்தெந்த பாயிண்ட் கொடுக்கணும், பொசிஷன் என்ன, இதெல்லாம் கரெக்டா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்ட் பண்ணா 100% ரிசல்ட் வரும். நீண்ட நாள் வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், இந்த வழியோட வர்றவங்களுக்கு கொடுக்குறோம், இதெல்லாம் ப்ராசஸ் ஆகணும். உடல்ல சும்மா அழுத்தம் கொடுத்தோன்னு வராது. நம்ம குறைச்சி முறையில் கொடுக்குறோம்னா இது வந்து கையை அப்படிதான் வைக்கணும். இதை போட்டு அழுத்தினோம்னா வலிக்கும். இந்த வைக்கும்போது இந்த பாயிண்ட் வைக்கிறோமா அப்படியே ரொட்டேட் போதா, அப்படி ஒரு கொடுக்குறோமா நிறுத்துறோம், அப்புறம் அப்படி கொடுக்குறோமா கொஞ்சம் நிறுத்துறோம். அதை நிறுத்தும் போது தான் அந்த எனர்ஜி மூவ் ஆகும். மூவ் ஆகி போய் பிரெயின் வரைக்கும் போகணும்ல, அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொண்டு போகணும். ஆக இந்த புள்ளி வந்து நமக்கு என்னன்னா தைராய்டு, பாரா தைராய்டு பாயிண்ட். சென்டரில் இருக்கிறது தைராய்டு பாயிண்ட், சைடில் இருக்கிறது பாரா தைராய்டு பாயிண்ட். நம்ம உடல்ல இந்த தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கு, த்ரோட்ல உள்ள இருக்கு, வெளியில இருக்கிறது பாரா தைராய்டு. இந்த தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்பட்டீங்கன்னா தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறது நின்று போயிடும். தைராக்சினுடைய ஹார்மோன் அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை, குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை. ஆக இது நார்மலா இருந்தாதான் உடல் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். சில பேருக்கு பார்த்தா உடல் வந்து பருமன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். தைராய்டு வந்து குறைவாக சுரந்துச்சுன்னா பருமன் ஆகிட்டே இருக்கும், அதிகமாக சுரந்துச்சுன்னா ஒல்லி ஆகிட்டே போவாங்க. 2ல இருக்கு. அதனால வந்து எந்த தைராய்டு, ஹைப்போ தைராய்டு வந்தாலும் ஹைப்பர் தைராய்டு வந்தாலும் மகளிருக்கு மென்சுரல் ப்ராப்ளம் வந்து பாதிக்கப்படும். சில பேருக்கு ஒரு தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும், எல்லா ஜாயின்ட்லயும் வலி இருக்கும், உடல் களைப்பு ஏற்படும், உடல்ல ஹீமோகுளோபின் ரொம்ப வந்து லோவாயிரும். அதனால வேகமா நடந்தாலே மூச்சு வாங்கும், கை கால்கள் வீக்கா ஏற்படும். இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்பட நம்ம உடல்ல காரணமாக இருக்கிறது தைராய்டு கிளாண்ட். அதனால தைராய்டு சுரப்பி உடல்ல சமநிலையில் வைத்துக்கணும். அப்பதான் நம்ம முழுமையா ஆரோக்கியமா வாழலாம். அதனால இது முக்கியமான கிளாண்ட். இந்த கிளாண்ட்ல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த தைராய்டு கிளாண்டுடைய நார்மல் நிலைக்கு கொண்டு வருவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி முறை 100% நமக்கு உதவும். ஹைப்போ தைராய்டு இருந்தாலும் ஹைப்பர் தைராய்டு இருந்தாலும் முறையாக ஒரு கோர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்துட்டாங்கன்னா அதை நார்மல்ல வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெமக். இப்படி வைக்கிறோமா, இந்த பாயிண்ட் ஸ்டெமக் பாயிண்ட், கேஸ்டபிள், அசிடிட்டி, ஸ்டெமக் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வயிறு தான் நமக்கு முக்கியம். உடல்ல வந்து உடலுடைய இயக்கங்களுக்கு உணவு முறை முக்கியம். அந்த உணவு முறை எங்க போகும், நேரா ஜூஸ் சாப்பிட்டாலும் பால் சாப்பிட்டாலும் இட்லி தோசை வடை பொங்கல் பூரி புரோட்டா எது சாப்பிட்டாலும் நேரா ஸ்டெமக்கு தான் போகும். வயிற்றுக்கு சென்ற பிறகுதான் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சிறுகுடலுக்கு போறது. அப்போ வயிறுல வந்து கேஸ்டபிள் அசிடிட்டி ஃபார்ம் ஆகும்போது காற்று சக்தி அதிகமாயிரும் வயிறுல. சில பேர் 2 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு பெருசாயிடும், சில பேருக்கு பசியே இருக்காது, சில பேருக்கு இட்லி சாப்பிட்டாலும் எதை பார்த்தாலும் வயிறு சாப்பிட்ட உடனே வலி அதிகமாயிரும் வயிற்றுல, சில பேருக்கு வயிற்றுல சாப்பிட்ட உடனே லூஸ் மோஷன் போயிடும். இப்படி நிறைய பாதிப்புகள் இருக்கு. அப்போ வயிறை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்.
அப்ப இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்போம்னா அது ரீச் டு எனர்ஜி ஸ்டெமக்கு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கை வைக்கக்கூடிய இடம் தான் பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸ் வந்து ஒன் ஆஃப் த எண்டோக்ரின் கிளாண்ட். இந்த எண்டோக்ரின் கிளாண்ட் வந்து இதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இன்சுலின். அந்த இன்சுலின் எதுக்கு பயன்படுது? நம்ம உட்கொண்ட உணவுல இருக்கக்கூடிய சர்க்கரை சத்துக்களை சமநிலைப்படுத்துவதற்கு அது பயன்படுது. குளுக்கோஸை அது வந்து குறைவா சுரந்துச்சா இன்சுலின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்த அது போதுமானது இல்லாததுனால பிளட்ல வந்து சுகர் லெவல் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகி டயபெட்டிஸ் வர காரணமாயிடும். ஒரு தடவை டயபெட்டிஸ் வந்துட்டு அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ ரத்தத்தில் சர்க்கரை லெவல் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தோம்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை லெவல் நார்மலாக நமக்கு பயன்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வைக்கிறோம்ல, இதான் வந்து கிட்னி பாயிண்ட். இப்போ முன்னாடி பார்த்தோம் சிறுநீரகத்தினுடைய முக்கியமான வேலை என்ன? நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப் பொருட்கள்லாம் வெளியேற்றி தூய்மையான ரத்தத்தை உடலுக்கு கொடுக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பிளட்ல இருக்கக்கூடிய கிரியாட்டின் லெவலை வந்து குறைப்பதற்கும், அதே மாதிரி குளுக்கோஸ் உப்புகள் சால்ட் இருக்குல்ல அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் அது முக்கியமான வேலை. நம்ம ரத்தத்தில் வந்து கிரியாட்டின் லெவல் ரொம்ப அதிகமானாலும், அதே மாதிரி சால்ட் உப்புகள் அதிகமானாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ அவைகளை வந்து நார்மலான நிலையை வைத்துக் கொள்வதற்கு கிட்னி இப்போ நல்லா ஃபங்க்ஷன் ஆனாதான் பிளட்ல அதிகமாக கிரியாட்டின் லெவல் ஏறாமலும் உப்புகள் ஏறாமலும் பாதுகாக்கும். அதே போல ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக வேதிப்பொருட்கள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயன் இப்படி இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள்லாம் சமநிலையில் ரத்தத்தில் வைத்துக்கொண்டு அதிகமாக உள்ளதெல்லாம் வெளியேற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சிறுநீரகம் வேலை செய்யும். ஆக சிறுநீரகம் நல்லா செயல்பட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும். அதனால இன்னைக்கு பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் சிறுநீரகம் சரியா ஃபங்க்ஷன் ஆனாலும் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாயிடும். அதே மாதிரி சிறுநீரகம் நல்லா சரியா ஃபங்க்ஷன் ஆனாலும் ஹியூமோகுளோபின் வந்து உடல்ல ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அப்ப சிறுநீரக பாயிண்ட் இருக்குல்ல, அப்படி வைக்கிறோம்ல, அப்படி வச்சு அப்படியே ரொட்டேஷனல் பிரஷர் அப்படியே டவுன்வர்ல வர்றோம். டவுன்வர்ல வரும்போது எந்த இடத்துக்கு வருது? இந்த இடத்துல பிளாடர் வந்துருது. பிளாடர் வந்து அனட்டாமிக்கல் கோடு வரல. இந்த இடத்துடைய பேர் என்ன? மீடியல் மேலியலஸ். இதுக்கு நேராக வரும்போது இந்த உள்ள வந்து பிளாடர் வந்துடும். அப்ப இது மாதிரி கட்டையை பயன்படுத்தலாம். இந்த கொடுத்துருக்கோம்ல, இது வந்து நைஸா இருக்கும். இந்த கட்டையை அப்படி ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படியே கொண்டு வரும்போது நல்லா வந்து அந்த பாதைகள் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோனு வேற அந்த கிட்னில இன்ஃபெக்ஷன் வருது, இது மாதிரி ஒரு பண்ணியிருக்கோம். இதை வந்து அப்படியே நல்லா கொடுத்துட்டு இதை கொடுத்தோம்னா அதை செப்பரேட்டா அழுத்தம் கிடைக்கும் சில பாயிண்ட்கள்ல. அப்போ ஒரு 20 தடவை கொடுத்தாச்சுன்னா சிறுநீரகம் வந்து யூரின் சரியா போகல, யூரின்ல அடைப்பு இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து மைனூட்டா நம்ம பண்றதுக்கு நல்ல ஆக்டிவாகவும் இந்த கழிவுப் பொருட்கள் வெளியேறுவதற்கும் இதை உதவும். அதனால ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு விதத்துல நம்ம பயன்பட ஒரு 5 கட்டை இருக்கு, அதை பயன்படுத்துது. அதே மாதிரி இந்த இடம் பாருங்க, இது லார்ஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி. இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும். அனட்டாமிக்ல நம்ம சொல்லியிருக்கோம், லார்ஜ் இண்டஸ்ட்ரி வந்து மெயினா மோஷனை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆர்கான். அதே மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி வந்து டைஜஷன் ஆர்கான். எந்த உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்டாலும் ஸ்டெமக்கு போய் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சிறுகுடல் போகும். நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், வைட்டமின், புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், சோடியம் எல்லாம் சிறுகுடலில் பிரித்தெடுத்தப்படுத்து எந்தெந்த உறுப்புகளுக்கு எதாவது தேவையோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா சோடியம் கொஞ்சம் ஹார்ட்டுக்கு தேவை, பொட்டாசியம் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகணும்னா பொட்டாசியம் கொஞ்சம் நார்மல் அளவுக்கு தேவை. சோடியம் பொட்டாசியம் ரத்தத்தில் சம அளவு இருந்தால் தான் நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையானதெல்லாம் இந்த சிறுகுடலில் நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருள் இருக்கக்கூடிய வேதிப்பொருளை பிரித்து அனுப்பிட்டு எஞ்சிருக்கிற வேஸ்டேஜை லார்ஜ் இண்டஸ்ட்ரி வழியாக மோஷனாக வெளியேடுது. அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்ரு எல்லாம் கழிவுப் பொருட்கள் வாட்டர் எல்லாம் கிட்னி வழியாக போய் அது ஃபில்டர் பண்ணி கிட்னி அனுப்புது. இந்த செயல்கள்லாம் உடல் வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு எல்லா உறுப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டதான் வரும். ஆக ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஒரு பொருள் இயக்க நிலையிலே அதிகமாக ஃபங்க்ஷன் ஆனாலும் டெஃபிஷியன்ஸாக ஃபங்க்ஷன் ஆனாலும் அந்த ஆர்கானை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அது மீண்டும் சமநிலை வருவதற்கு உதவுது. சமநிலை வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபங்க்ஷன் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீர்ந்து நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. அந்த உறுப்புகள் இருக்கிற டிசீஸும் இயற்கையாக குணமடைய உதவுது. இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், இதெல்லாம் முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ உள்ள மெத்தடு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி அழுத்தம் கொடுக்கறது தான் முக்கியமாக பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஐ பாயிண்ட் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். இந்த ஐ பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து அப்படி வச்சு
ப்ரெஷர்னா ஐல மட்டும் கிடைக்கும். இந்த ப்ரெஷர் கிடைக்கும் போது கண்ணுக்கு வந்து நல்லா கண்ணை சுற்றி உள்ள நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஐ ப்ராப்ளம்லாம் நல்லா கொடுக்கும்போது கண்கள் முக்கியமானது, பார்வை திறனை ஹெல்ப் பண்ணும். அங்கே இருக்கிற நச்சுப் பொருள், கழிவுப் பொருட்கள், பிளாக்கேஜ் எல்லாம் ரிலீஃப் ஆகி கொண்டு வர்றதுக்கு அது பயன்படும். அப்போ இது மாதிரி இதாக வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இது சரியான ப்ரெஷர் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரும்போது என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்து நல்லா அழுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி இயர் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த இடம் வைக்கிற பாருங்க, இதுலேருந்து வரதான் லங்ஸ் பாயிண்ட். ஒரு 20-25 லங்ஸ் கொடுத்துட்டோம்னா, லங்ஸ் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். லங்ஸுக்கும் ஆக்சிஜன் நல்லா போனுச்சுன்னா தான் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். லங்ஸ் வந்து நம்ம உடல்ல கூட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் அலர்ஜி டிசார்டர்லாம் வராது. லங்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம இதை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுக்குறோம். அதை முடிச்சுட்டு வரும்போது இங்கே வருது லிவர், கால் பிளாடர். முன்னாடி பார்த்துருக்கோம், லிவர் தான் முக்கியமாக நம்ம பிக்கெஸ்ட் ஆர்கான் உடலில் எதுனா லிவர். 500 ஹார்மோனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கான் வந்து லிவர். லிவர் வந்து நம்ம உடலில் எல்லா கெமிக்கலையும் அப்படியே லிவர் அப்சர்வ் பண்ணிட்டு உடல்ல ரத்தத்தை வந்து தூய்மையான ரத்தத்தை வந்து உடலுக்கு கொடுக்குறது. அப்போ கெமிக்கல்ஸ் நம்ம உடல் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளோ இல்லை வேற டேப்லெட் மூலமாக கெமிக்கல்ஸ் ரசாயன பொருட்கள் போகும்போது ஈஸியாக வந்து பாதிக்கப்படுதுதான் லிவர். இப்போ ஆல்கஹால் சாப்பிட்றோம், எது பாதிக்கப்படுதான்? லிவர். லிவர் தான் பாதிக்கப்படுது. அப்போ லிவர் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? அன்கான்சியஸ் ஆகிடும். லிவரில் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா மயக்கத்தில் கோமா ஸ்டேஜ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. ஒன்று லிவர் ஃபங்க்ஷன் ஆகாது, இல்லைன்னா பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாது. ரெண்டும் வந்து கோமா ஸ்டேஜ் ஆகிடும், உயிர் அப்படியே இருக்கும். அப்போ லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறது தான் பிரெயினுக்கு வேலை. லிவர் ஃபங்க்ஷன் ஆகலாம் தசை மண்டலம் பாதிக்கப்பட்டு மூளை சரியாக வேலை செய்யாது. அதனால லிவர் சம்மந்தமான டிசீஸ் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மெமரி பவர் லாஸ் ஆகிடும், சரியாக தூக்கம் வராது, அப்படியே உடல்லாம் அடிச்சு போட்டாப்புல இருக்கும், வலி பயங்கரமாக இருக்கும், இப்படி பல பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ நம்ம இந்த லிவரை ஸ்டிமுலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வந்தோம்னு வச்சுங்க, லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். லிவர் அண்ட் கால் பிளாடர் இந்த சென்டரில் பண்ணும்போது சோலார் பிளக்ஸுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பயன்படும், நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். இந்த சோலார் பிளக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இதான் நம்ம உடலில் ஆம்பிளிகஸ், அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் தான் இந்த இடத்துல உள்ளது. இதில் அழுத்தம் கொடுப்பது மூலம் 8 ஆர்கான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், லிவர், கால் பிளாடர், அடுத்தபடி ஸ்ப்ளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர். அப்போ எல்லாத்துக்கும் அந்த ஸ்டிமுலேட் ஆகும், அப்போ ஆக்டிவேட் ஆகும். இதுலேருந்து நம்ம வர்றது தான், இதுலேருந்து கீழே அப்படி கொண்டு வரோம்ல, இதுதான் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் இதில் கனெக்டட் ஆகுது. அப்போ நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்ம அழகாக ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா நல்லா வந்து உடலில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள்லாம் சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது வந்து பயன்படும். ஆக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும்போது இந்த நேரம் எடுக்கிறதுக்கு பாருங்க, இந்த இடம் இந்த கேப்பு சும்மா வச்சுருக்கோமா, இதில் வச்சு அப்படி பண்ணும்போது இது வந்து லிம் கிளாண்டுடைய பாயிண்ட். இந்த லிம் கிளாண்டுடைய எண்டிங் பாயிண்ட் முக்கியம். இதில் தான் நிறைய நெர்வ் சிஸ்டம் வந்து கனெக்டட் ஆகுது. உடலில் இருக்கக்கூடிய 72,000 நர்வ் கனெக்டட் ஹியூமன் பாடி. இந்த நரம்பு மண்டலம் எல்லாம் முடியக்கூடிய இடம். இந்த இடத்துல நம்ம அழுத்தத்தை கொடுக்கும்போது டோட்டலாக நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதோடு மட்டுமல்ல லிம்பட்டிக் சிஸ்டம், லிம் கிளாண்டு நல்லா உடலில் வந்து சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம உடலில் லிம் கிளாண்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடலில் உருவாகும். ஆக கால் பாதங்கள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம், ஆர்கான் சிஸ்டம், எண்டோகிரின் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடல்ல வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அது ஸ்டிமுலேட் ஆகி இயக்க நிலை, ஒரு பொருள் இயங்காம அப்படி இருக்குன்னா அப்படி சுத்தி விட்டோம்னா சுத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் உடல். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் எவ்வளவு 100லேருந்து 190 வரைக்கும் இருக்கிறான். அப்புறம் 1 வயசை தாண்ட தாண்ட இதய துடிப்புடைய வேகம் அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு பொருளை வாங்கி வச்சோம்னா நல்லா இருக்கும், அந்த பொருள் பாதிக்கப்பட என்ன ஆகும், அப்படியே பழசா போயிடும். சட்டையே வாங்குறான், போட்டு வர்றோம், புதுசாக வாங்குறப்ப இருக்கும், இது வாங்கி 2 வருஷம் ஆச்சுன்னு போட்டோம்னா அது கலரே மாறி போயிருக்கும். அதே மாதிரி தான் உடல் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆக ஆர்கான் இல்லாமல் டேமேஜ் ஆகி அந்த கலரே சேஞ்ச் ஆகிடும். அப்போ அது ஃபுல்லாக கழிவு பொருள், நச்சு பொருள் தேக்க நிலை இறந்துடும். அப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது ஸ்டிமுலேட் ஆகுது, அதை சுற்றி இருக்கக்கூடிய கழிவு பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது, மீண்டும் உடல் ஆரோக்கிய நிலைமை திரும்புகிறது. ஆக நம்ம பருத்துலேருந்து இறப்பு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்மளும் டெய்லி ரிஃப்ளெக்ஸாலஜி 5 நிமிஷம் பண்ணிட்டு வரணும். நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை துறை உயர்வதற்கு இது பயன்படுது. சர்வீஸ் பண்ணுறோம் 4 பேருக்கு, அவங்க ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அவங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கும் அது பயன்படுது. ஆக இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நல்லா மெமரி பவரில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறை, அதுக்கப்புறம் நோய்க்குடிய அறியக்கூடிய முறை, இதெல்லாம் கற்றுக்கிட்டு கரெக்டாக நம்ம அந்த ப்ராப்பராக அழுத்தம் கிடைக்கிறாம பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். அதுக்கு தான் நம்ம
அனட்டாமிக்கல் அந்த புக்கை கொடுத்துருக்கோம், அடுத்தது இந்த பாயிண்ட் புக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆக இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் இப்படி கொடுக்குறோம்ல, கடைசியாக வந்து பாயிண்டை கொடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் கொடுக்கும்போது இந்த நரம்பு மண்டலம், தசை மண்டலம் எல்லாமே வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஸ்பைனல் கார்டு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸ்பைனல் கார்டு வந்து உடல்ல மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸ்பைனல் கார்டானது பிரெயின், மூளை, முகுலம், தண்டுவடம் அப்படியே வந்து கனெக்டடா இருக்கும். நம்ம உடல்ல பெருமூளை, சிறுமூளை, முகுலம், தண்டுவடம்னு ஒரு பார்ட்டு அப்படியே எடுக்கலாம். அந்த மூளையில பிரெயின்ல இருந்து தொடர்புடையதுதான் ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் டேமேஜ் ஆகும்போது நினைவாற்றல் இருக்காது, உடலுக்கு ஆபத்து ஏற்படும், சில உறுப்புகள் வந்து சுத்தமாக ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா லம்பார் சேக்ரல் பகுதியில் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிட்டுனா இடுப்புக்கு கீழே 2 காலும் ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் இருக்காங்க அப்படியே உயிரோடு இருப்பாங்க, காலு 2 மூவ் ஆகுது, நடக்க முடியாது. அப்போ இங்கே உள்ள நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படும் போது அந்த கால்கள் செயலிழந்து போயிடுது. இப்போ விபத்துக்கள் ஏற்படுது, ஆக்சிடென்ட் ஏற்படுது, வேற ஏதாவது ப்ராப்ளத்தினால இந்த லம்பாரில் இருக்கக்கூடிய சேக்ரல் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து கொலாப்ஸ் ஆகி ஏதாவது ஆகி போயிட்டுனா ப்ராப்ளம் ஆகும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த லம்பார் சேக்ரல் பிரச்சனை நிறைய இருக்காங்க. லேடிஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம், சிட்டிங் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த லம்பார் சேக்ரல் ஸ்டிப் ஆகிடுது. அதனால என்ன ஆகுது, கால்கள் வலி, டென்ஷன், தூக்கமின்மை, மெமரி பவர் லாஸ் நிறைய வருது. அதோட மட்டும் இல்லாமல் இன்சைட் ஆர்கான் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். உமனாக இருந்தாங்கன்னா மென்சுவல் ப்ராப்ளம் பாதிப்பு ஏற்படும். அப்போ இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நமக்கு வந்து அந்த லம்பார் சேக்ரல் நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பேக் பெயினை ஆரம்ப நிலையில் நம்ம பயன்படுத்தலாம். எந்த வகையான பேக் பெயினாக இருந்தாலும் நம்ம லம்பார் சேக்ரல் பகுதியில் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா ஸ்பைனல் கார்டு பகுதியில் பேக் பெயினை கம்ப்ளீட்டாக வந்து பண்ணலாம். டிஸ்க் கொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜிங்கு, நிறைய பேருக்கு சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படின்னு இந்த லம்பார் சேக்ரலில் இருக்கக்கூடிய நெர்வு வந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுனால கால்கள் இழுக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி அதே போல் மேலே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி கம்ப்ளீட்டாக வந்து சர்வைக்கல், இது முக்கியமான பகுதி. இதில் 7 எலும்பு இருக்குது. இந்த சர்வைக்கலில் பாதிப்பு ஏற்படும் போது தலை சுத்தல், வெற்றிக்க வருது, கழுத்து ஸ்டிப்னஸ் ஆகிடுது, அடிக்கடி வந்து மெமரி பவர் லாஸு, கண் பார்வை பாதிப்பு, நிறைய வலிப்பு நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணம் இருக்குது. அது கழுத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சிஸ்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இந்த கட்டை வந்து நல்லா வந்து அழுத்தம் கிடைக்கும், இப்படி கிடைக்கும். அதே அப்படி செப்பரேட்டாக இருக்குது பாருங்க, இது வந்து செப்பரேட்டாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். இந்த மாதிரி இப்போ வைக்கிறோமா அதே இடத்துக்கு அழுத்தம் வந்து இந்த ஸ்பைனல் கார்டை அப்படியே கொண்டு போகிறதுக்கு இந்த ஸ்டிக்கு வந்து அருமையாக இருக்கும். இந்த இடத்துல வலி இருக்கா, அதுலேயே வந்து அழுத்தத்தை கொடுக்கலாம். இந்த பேக் பெயின் இருக்காமா, அதான் இந்த இடத்துல வலி இருக்கா, அப்படியே கொண்டு போகலாம். வலி இருக்கிறது இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் வலி இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வலி இருக்கும்போது இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ எந்தெந்த ப்ரெஷர் கிடைக்குதோ அதட்டெல்லாம் இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது. அப்போ அழுத்தத்தை வந்து என்ன செய்யணும், நீங்கள் பாட்டு மின்னல் வேகத்தில் போய் அப்படி இருந்தீங்கன்னா எப்படி குணமாகும். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அழுத்தத்தை அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் அதுலேயே கிடைக்கும். இப்போ தான் பாயிண்ட் தான், இந்த இடத்துல தான் பிரச்சனை. இந்த இடம் ரிலீஃப் ஆனிச்சுன்னு வச்சுங்க, நல்லா வந்து வலி குறையும். எப்படி போகுது அழுத்தம், இதை கவனிக்கணும். இப்படி அழுத்தம் அப்படி தான் கொண்டு போகணும். இப்படி வச்சு அப்படி கொண்டு போகும்போது அழுத்தம் கிடைக்கக்கூடியது தான் இந்த ஸ்டிக்கை வந்து தயார் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த லிம் கிளாண்டுக்கு வந்து சென்ட்ரு பகுதியில் வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு இடங்களுக்கும் எந்த அளவுக்கு நமக்கு அழுத்தம் சரியாக கிடைக்குமோ அது மாதிரி ப்ரெஷரை கொடுத்தாதான் அந்த ஆர்கான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ கிட்னி ப்ராப்ளம்னு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுங்க, கிட்னி பாயிண்ட்டுன்னு இருக்கு, அந்த கிட்னிக்கு மட்டும் நல்லா ப்ரெஷரை கொடுக்கணும், அந்த அழுத்தம் கிடைக்கணும் நல்லா. இப்போ லிவர் பாயிண்டா, லிவருக்கு மட்டும் அழுத்தத்தை நல்லா கொடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எந்தெந்த ஸ்டிக்கு எதை பயன்படுத்துமோ அதை முறையாக பயன்படுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் நல்லா வரும். எல்லாமே கரெக்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், ஒருத்தருக்கு வந்து 15 நிமிஷமா 20 நிமிஷமா நம்ம அழுத்தத்தை கொடுத்து கரெக்டாக கொண்டு வரணும். பாக்கியெல்லாம் மேலோட்டமாக மசாஜ் பிறகு அப்படி பண்ணிவிட்டா அது வந்து ரிலாக்ஸேஷன் தான். ஆர்கான் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ப்ராப்பராக வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு பயன்படும். ரைட்டா? அதனால வந்து இந்த கட்டைகள் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்டிமுலேட் கொடுக்கணும். ஆர்கானை ஃபஸ்ட்டு கொடுத்துருமா லேசாக வேங்கி ஒரே அடி அடிச்சிடக்கூடாது. அதனால ஆமாம், சில பேர் 4 நாளாக தட்டி இதை வந்து தட்டுறோன்ட்டு அப்படியெல்லாம் தட்டக்கூடாது. இது மாதிரி ப்ராப்பராக பண்ணுறதுனால இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு தியரியை நல்லா படிக்கணும். 10 ஆர்கானுடைய செயல்பாடுகள் என்ன, 7 எண்டோக்ரின் கிளாண்ட் செயல்பாடுகள் என்ன,
நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்தெந்த ஆர்கான் என்னென்ன டிசீஸ் வரும்போது அது கனெக்டட் என்ன. இப்போ பார்த்த கிட்னியை பார்த்ததுல என்ன தெரிஞ்சு, சிறுநீரகம் செயலிழந்து போகும்போது ஹியூமோகுளோபின் உடல்ல குறைஞ்சு போயிடுது. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம கிரியாட்டின் லெவல் வந்து அதிகமாயிடுது, யூரியா வந்து அதிகமாயிடுது. அப்ப சிறுநீரகம் நிறைய வேலைகளை செய்யுது. அதனால வந்து ஒவ்வொரு செயலையும் கரெக்டா பண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து 100% கிடைக்கும். அதனால வந்து ரிஃப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062. நன்றி, வணக்கம். இப்போ யாராருக்கு என்ன